ஹாய் வியூவர்ஸ், இதுதான் எங்கள் தோட்டம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பித்த லைனாக ஒயிட் அடினியம், அடுத்தது நார்மல் அடினியம் வெரைட்டி, அடுத்தது மிக்சட் அடினியம், ரோஸ்மேரி, டெக்சாஸ் பிளான்ட்டு, செர்ரி. இது ஒரு போன்சாய் பிளான்ட்டுங்க, ஃபைக்கஸ் வெரைட்டி. எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு போன்சாய் பிளான்ட்டு, அதுவும் ஃபைக்கஸ் வெரைட்டி தான். அதுலேயே குட்டி குட்டியாக காக்டஸும் வச்சுருக்கோம், ஜேடும் வச்சுருக்கோம், நார்மல் இன்டோர் பிளான்ட்டும் வச்சுருக்கோம். இது நம்ம சொல்கிற அந்த இட்லி பூ வெரைட்டி ரெட்டு. உள்ளுக்குள்ளே இருக்குங்க, இடம் இல்லை மாடியில். 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாமே. இது வந்து சீத்தாப்பழங்க. அடுத்தது அது நார்த்தை, அந்த கார்னரில் உள்ளது. இது வந்து ரோஸு, பன்னீர் ரோஸு. நிறைய பூத்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து செடி இருக்குது. மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி. மழை பெஞ்சோன்னே நல்லா துளிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பூ வந்தால் தான். என்ன தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உரம் வச்சாலும் அந்த இயற்கையான அந்த மழைக்கு வந்து ஈடே இல்லை. இந்த மழை வந்தோன்னே ஒரு ஆனந்தம் அந்த செடிகளுக்கு. அவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க. இவங்க வந்து மல்லி செடி. இவங்க வந்து ராஜமல்லி. நிறைய பூத்தாங்க, போட்டிருந்தேன் உங்களுக்கு வீடியோலாம். இப்போ கொஞ்சம் ஓய்வாக இருக்காங்க. திருப்பியும் இப்போ மழை வந்தோடனே சந்தோஷம் வந்துருச்சுன்னா கட்டாயமாக பூப்பாங்க. இது வந்து சங்குப்பூங்க, நீல கலர் அடுக்கு சங்குப்பூ. இது வந்து மதுகாமினி, ஒயிட் கலரில் பூப்பாங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸு, ஃபுல்லாக மணமாக இருக்கும். செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். இதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஜேடு பிளான்ட்டு. இதெல்லாம் வந்து ப்ராபகேட் பண்ணினது. அப்படியே அந்த கட்டிங்ஸில் நிறைய மாடலில் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடினியம் ஃப்ளாஸு. இது வந்து காக்கரட்டாங்க. இன்றைக்கி தான் ஒரு பூ பூத்துருக்காங்க. நிறைய பூத்தாங்க போன வருஷம். இப்போ தான் இவங்க மொட்டு வச்சுருக்காங்க. இனிமே பூக்கணும். இதுக்குமே பக்கத்தில் வந்து ராஜமல்லி செடி இருக்குது. நம்ம தான் இதுலேயும் வந்து வரும். இது வந்து தாமரை. இது தொட்டியில் தாமரை பூக்காமையே இருந்ததுங்க ரொம்ப நாள். இதுவும் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. திடீர்னு நிறைய பூக்கள், நிறைய விதைகள் பாருங்கள். அந்த பூத்தத்துலேருந்து இந்த விதைகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதைகள் தேவைப்படுபவர்கள் வாங்கிக்கலாம். அடுக்கு வந்து ஒயிட்டு தான் தாமரை. இது வேறு. இது வந்து கேண்டில் ட்ரீ. இதுவும் போன்சாய்க்காக உள்ளது. அடுத்தது இது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஏஜ் இருக்கக்கூடிய ஆலமரம். நல்ல விழுதுகள்லாம் வந்திருக்கும். நல்ல கீழே வேர் பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேல் வேர் பகுதியிலேருந்து கீழ் வேர் பகுதி வரைக்கும் வந்திருக்காங்க அழகாக. இது வந்து வித்தியாசமான செடிங்க. இதுக்கு பேர் வந்து ஃபைக்கஸ் கிருஷ்ணான்னு பேர். இதை நாங்கள் வந்து ஆனைமலையில் பார்த்தோம். அவர் எங்கள் சாரோட ஃப்ரெண்டு தான், போன்சாயில் இருக்கிற சிஸ்டர் தான் இதை கொடுத்தாங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபைக்கஸ் கிருஷ்ணான்னு பேர். அப்படியே அந்த செடி வந்து நம்ம அப்படியே தொன்னை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சரக்கொன்றை தான், நார்மல் சரக்கொன்றை, எல்லோ. அடுத்தது பிரண்டை இருக்குது. பிரண்டை தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. பிரண்டையுடைய நன்மைகள் என்ன, பயன்கள் என்னங்கிறத பற்றி. காகித பூக்களில் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இந்த காகித பூக்கள் எல்லாமே எல்லா கலர்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட. அதுவும் அழகழகான டபுள் கலர் அந்த மாதிரி கலர்களெல்லாம் இருக்குது. எல்லாமே போன்சாய்க்காக வச்சுருக்கிற
மர வகைகள் தான் சின்ன சைஸில் இருக்குது இந்த பாட்டில். இந்த மாதிரி இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். இது ஒரு கலை. இதையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டால் கற்றுக்கலாம். இளைய தலைமுறைகள் இதில் ஒரு ஆர்வம் வச்சு இதை ஒரு புது முயற்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட அழிந்து போகிற இனங்களை எல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கிறதுக்கு கூட இது பயன்படும். ஹாப்பி வியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.